இந்தியாவில் நாளுக்கு நாள் தங்க நகை அடகு வைப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறது. வீட்டு அலமாரியில் தூங்கிக் கொண்டிருந்த தங்கத்திற்கு இப்போது மவுஸ் கூடிவிட்டது. அவசரத்துக்கு அடகு வைக்கிறது என்பது போய் இப்போது ஸ்மார்ட்டாக லோன் வாங்குவது என்கிற ட்ரெண்டுக்கு இந்தியா மாறி வருகிறது. இந்தியாவின் ரீட்டைல் கிரெடிட் சந்தையில் இன்று சிங்கப்பாதையை பிடித்திருப்பது தங்க நகை கடன் தான். மொத்த லோன் எண்ணிக்கையில் 36% மதிப்பின் அடிப்படையில் 40% தங்க நகை கடன்கள் தான் ஆக்கிரமித்திருக்கின்றனர். குறிப்பாக 2025 டிசம்பர் காலாண்டில் சராசரி நகை கடன் தொகை 1.9 லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஏதோ 10,000 20,000 வாங்குவார்கள் என்ற காலம் மலையேறிவிட்டது. இன்று நடுத்தர வர்க்கம் முதல் பெரும் தொழிலதிபர்கள் வரை பலரும் தங்கத்தை முதலீடாக மட்டும் பார்க்காமல் உடனடி மூலதனமாகவும் பார்க்க தொடங்கிவிட்டனர். நகைக்கடன் என்றாலே அது தென்னிந்திய மாநிலங்களின் கோட்டை என்பதுதான் இதுவரை இருந்த பிம்பம். ஆனால் இப்போது காற்று திசை மாறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நகைக்கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. முக்கியமாக இது ஏழைகளுக்கான கடைசி புகலிடம் என்ற நிலை மாறி நல்ல வருமானம் ஈட்டும் பிரைம் வாடிக்கையாளர்கள் கூட இப்போது நகை கடனைத்தான் அதிகம் நாடுகிறார்கள். காரணம் மிக குறைந்த நேரத்தில் குறைவான ஆவணங்களுடன் கிடைக்கும் குயிக் லோன் இது என்பதுதான். தங்கத்தின் விலை உயர்ந்து வந்தவரை வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் கொண்டாட்டம்தான். ஆனால் மார்ச் மாத சர்வதேச சந்தை நிலவரம் ஒரு சின்ன நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2008க்கு பிறகு ஒரே மாதத்தில் தங்கம் விலை சுமார் 12% சரிந்துள்ளது. நிதித்துறையில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஈரான் போர் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு போன்ற காரணங்களால் தங்கம் விலை ஆட்டம் கண்டு வருகிறது. இந்த ரிப்போர்ட்டும் அதை பற்றி எச்சரிக்கிறது. நகை கடன்களில் பாதுகாப்புக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வங்கிகள் நிறுத்தி வைக்கும். ஆனால் ஒரே மாதத்தில் 13% விலை வீழ்ச்சி அடையும் போது இந்த பாதுகாப்பு போதுமானதா என்பதை வங்கிகள் காகிதத்தில் மட்டும் பார்க்காமல் உடனுக்குடன் கண்காணிக்க வேண்டும். தாமதமாகும் ஒவ்வொரு நிமிடமும் வங்கிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். விலை சரிந்தாலும் நகை கடனை திருப்பி செலுத்துவதில் இந்தியர்கள் கில்லாடிகள் என்கிறார்கள் நிபுணர்கள். மற்ற கடன்களைப் போல இதை டிஃபால்ட் செய்ய மாட்டார்கள். காரணம், அதில் கலந்திருக்கும் குடும்ப சென்டிமெண்ட். தாலிக்கொடியோ அல்லது பரம்பரை நகையோ ஏலத்துக்கு போவதை யாரும் விரும்புவதில்லை. அதனால் கூடுதல் நகை வைத்தாவது வாடிக்கையாளர்கள் கடனை அடைக்கவே முயற்சிப்பார்கள். சந்தை பொருளாதார நிபுணர்கள் இது குறித்து கூறுகையில், இப்போதைய சரிவு என்பது வட்டி விகித எதிர்ப்புகளால் ஏற்பட்ட ஒரு தற்காலிக சறுக்கல் தான். நீண்ட கால நோக்கில் தங்கம் இன்னும் ஒரு பலமான முதலீடு தான். எனவே விலை குறையும் இந்த நேரத்தை முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பாகவே பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிறார். இந்தியாவின் கிரெடிட் ஸ்கோர் ஆரோக்கியத்தை குறிக்கும் CMI குறியீடு 97லிருந்து 102ஆக உயர்ந்திருப்பது நல்ல அறிகுறிதான். நகைகள் இனி வெறும் அழகு சாதனமல்ல, அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தாங்கி பிடிக்கும் ஒரு பலமான அச்சாணியாக மாறியிருக்கிறது.